நேரத்தில் நம்மிடத்தில் பேசுகிறார். உன் சோர்வை நான் அறிவேன், உன் கால் வலியை, அதாவது நம்முடைய பெரிய பெரிய பிரச்சனைகளை மாத்திரமல்ல, சிறிய சோர்வாய் இருந்தாலும் கூட அது அவருக்கு தெரியும். என் மகள் சோர்ந்து போய்விடுவாள், என் மகன் சோர்ந்து போய்விடுவானே என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நீ ஓய்வு எடுத்துக்கொள், இந்த நேரத்தில் சற்று சாப்பிட்டு பலனடை என்று அவர் சரியாக வழி நடத்துவார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் யாருக்கு கிடைப்பார்? நமக்கு கிடைத்திருப்பது நாம் செய்த பெரும் பாக்கியம். கர்த்தருடைய வல்லமையை அறிந்தவர்களாக, அவர் அன்பை பெற்றவர்களாக வாழ்வதை காட்டிலும் மனித வாழ்க்கையின் மேன்மை வேறு ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய அன்புக்கு பாத்திரமாக வாழ்கிற வாழ்க்கை தான் இவ்வுலகத்தில் மிகப்பெரிய வாழ்க்கை. அவ்வுலகத்திற்கும் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. அதனால் மேன்மையான ஒரு வாழ்க்கை, புனிதமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை என்பது கர்த்தரோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையாக மாறணும்.